தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 92.5% 2025க்கு நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நமக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும் இந்த 2025க்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட வந்து அடுத்து நமக்கு 7.5% ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கிணங்க 7.5% ரிசர்வேஷன் 2024ல் என்ன இருந்தது, இப்போ 25க்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு இடையில ஜேஇஇ எக்ஸாம், ஜேஇஇ மெயின் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். எப்படி நமக்கு நீட் மாதிரியோ அதே போல் ஸோ இன்னைக்கு நமக்கு ஜேஇஇ எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணி எழுதியிருப்பீங்க. நிறைய மாணவர்கள் சென்டர்லாம் வெளியூரெல்லாம் போய் எழுதியிருப்பாங்க. எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்குமே நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி திரும்ப அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அட்மிட் கார்டு, ஜேஇயோட அட்மிட் கார்டு அப்படின்றது வந்து பார்ஷியலாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தந்த எக்ஸாம் டேட்டுக்கு 3 டேஸ்க்கு பிஃபோராக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே வந்து சில பேர் வந்து நமக்கு வந்து அட்மிட் கார்டு வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? லாஸ்ட் டே எக்ஸாம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு எக்ஸாம் அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம நீட் எக்ஸாமில் நமக்கு அரசு மருத்துவக் கல்லூரியோ அல்லது வந்து பிரைவேட் கல்லூரியோ இதில் நமக்கு 7.5% ரிசர்வேஷனில் நம்ம போகணும். அதாவது யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லாமல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஆனால் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ இது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் கம்பல்சரி நீங்கள் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நீங்கள் படிச்சிருக்கணுன்றது தான் ரூல். அப்படி அந்த மாதிரி படித்து வந்த மாணவர்கள் இந்த கோட்டாக்குள்ளே வருவாங்க. அவங்க தான் 7.5% ரிசர்வேஷன். இவங்க எந்த காலேஜில் போனாலுமே, பிரைவேட் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜ் எதில் போனாலுமே எந்த ஃபீஸுமே கிடையாது. டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, மெஸ் ஃபீஸ் கிடையாது, லைப்ரரி ஃபீஸ், எந்த ஃபீஸ்ன்னு எடுத்துகிட்டு எந்த ஃபீஸ் சொன்னாலுமே எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற மெத்தடில் இவங்களுக்கு போகும். இதற்கு குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் 6லேருந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கணுன்றதான் ரூல். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ போன வருஷம் 2024க்கு கட் ஆஃப் எந்த அளவில் இருந்தது, 25க்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓசி கேட்டகரிக்கு வந்து ஆக்சுவலி 2024ல் ஓசி கேட்டகரிக்கு வந்து நமக்கு சீட் வந்து அலாட் ஆகலை. ரைட்டுங்களா? அதனால் அதை விட்டுருவோம். ஸோ பிசி கேட்டகரி 481 மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் வந்து 465, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 502ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரி 450, எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 458ல் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 420ல் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து 2022லாம் பார்த்தீங்கன்னா 2022, 2023லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த டைமில் அவேர்னஸ் பெருசாக மாணவர்களுக்கு கிடையாது 2022லாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு ஃபீஸ் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியுன்ற ஒரு அவேர்னஸ் மாணவர்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் வந்து அதில் நிறையா போட்டி வந்து அதிகமாச்சு. ஸோ அந்த போட்டி அதிகமாகும்போது ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 280, 280, 300க்குலாம் கிடைச்ச சீட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 420, 450 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. 2025ல் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓசி கேட்டகரியில் சீட் அலாட் ஆனால் கிட்டத்தட்ட வந்து 530லேருந்து 550 அந்த ரேஞ்சுக்குள்ளே அதுவே கிடைச்சிடும். 530 to 540ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஓசி கேட்டகரி அலாட் ஆனால் கிடைக்கும். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 500லேருந்து 520 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் மதிப்பெண் எடுக்கணும். 481ல் இருந்தது வந்து இப்போ நான் சொல்கிறதே 500 to அந்த பிட்வீன். கிட்டத்தட்ட இதுக்கே வந்து 20 மார்க் வித்தியாசம் இருக்குது. 480 to 500க்கே வந்து 20 மார்க் வித்தியாசம் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அப்புறம் ஒரு 20 மார்க் சொல்கிறேன். ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட 40 மார்க்குக்கு மேலே கணக்கு வந்துடுச்சு. 480 இங்கே 520 அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ வந்து இந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும். 500 to 520. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 465ல் முடிஞ்சது 2024ல். இது வந்து பார்த்தீங்கன்னா 470லேருந்து 490 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். மேபி இது 500 கூட வரலாம். 490ன்றது 500 கூட வரலாம். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 510லேருந்து 520 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மதிப்பெண் எடுக்கிற மாதிரி பாருங்கள். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 460லேருந்து 480 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 470லேருந்து 485 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். தென் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 440லேருந்து 465 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா பை சான்ஸ் இதெல்லாம் ஒரு சேஃபஸ்ட் மார்க். ரைட்டுங்களா?
ஆனா 2024ல நான் ஃபர்ஸ்ட்டு மார்க் சொன்னேன். இந்த மார்க் எடுத்தாவே உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஏதோ ஒரு காலேஜ்ல. ஆனா, ஒரு ட்ரீம் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னாவே, இப்ப நான் சொன்ன மாரி, நீங்க லாஸ்ட் இயர் 2024ல பிளஸ்ல இருக்கணும் உங்க மதிப்பெண். அத நீங்க பார்க்கணும். கம்பல்சரி அது இருக்கணும். அந்த பிளஸ்ல இன்னும் ரொம்ப சேஃபா இருக்கணும். இப்ப நான் சொன்ன மதிப்பெண் நீங்க பார்க்கணும். அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியோ, பிரைவேட் மருத்துவக் கல்லூரியோ, எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அது ஈஸியா எந்த ஒரு டஃப்பும் இல்லாம நெனைச்ச காலேஜ்ல போய் சேர்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த இந்த ஸ்கோர் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கட் ஆஃப் உண்மையிலே வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னது கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு பிரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பிரெடிக்ஷன் தான் மட்டுமே தவிர எக்ஸாக்ட் கிடையாது. இப்படி இதிலிருந்து குறையவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம். குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான். இதுக்கு மேல ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு கம்மி. பட் மேபி குறைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதுல இருக்கு. நான் ஏன்னா கொஞ்சம் அதிகமா தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, இப்ப 7.5%ல யாரெல்லாம் நீங்க சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த மாணவர்கள்லாம் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.